சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ கைஸ், நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. சமைக்க போகிறது இவங்க தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும். அப்படி சுற்றி சாமியாக இருக்கு. இந்த அடுப்புல தான் கைஸ் சமைக்க போகிறோம். அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே சமைச்சிடும். அப்படியே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுக்கு பூசினோம்னா சட்டியில் வந்து ரொம்ப கறி பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் அப்படி பூசுகிறாங்க. இப்படி பூசினா கம்மியாக கறி பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெல்லிக்காய் மரம். ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை. அப்படி ஒரு நெல்லிக்காய் மட்டும் தெரியுதா? அங்கே தெரியுது பாருங்க, ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கு. கறியை கழுவிட்டு இருக்கோங்க. ஓடுது பாபா. கம் ப்ரோ, இங்கே வா ப்ரோ. எங்கே ப்ரோ வர? பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக போதெல்லாம் இதுதான். நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது நெய் போடுறாங்க. சாவி குரோ தண்ணி குரோ என்ன குரோ பட்டு வெங்கடேஷ். நெக்ஸ்ட் கைஸ் என்ன கோல்டு வின்னர் எங்க ஐயா வெங்கடேஷ். அந்த கரண்டி ஏறாது. மட்டும் எடுங்க. மிளகா சேர்த்து ஆனியன் போட்டாங்க. இந்த சைடு கொஞ்சம் தவாக்குறது. இந்த சைடு வைக்காத, அந்த சைடு வச்சு. இந்த ரெண்டு சைடு மட்டும் வைக்க. அங்க உடஞ்சிட விடு. இலை கைஸ், இதான் பிரியாணி இலை. தக்காளி
இஞ்சி பூண்டை மசாலா எக்ஸ்ட்ரா மிளகா பொடி கைஸ். இருக்கு பாருங்க, அப்படியே இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. சிக்கன் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச மாட்டேன்ல. இல்லடா, இப்ப அலசிட்டு தண்ணி ஊற்றினா கறி தண்ணி ஊற்றிடும். கொஞ்சம் உப்பு ஏங்க இருக்கு அள்ளி எடுத்து பொடி பூவோட நிறைய போடுங்க. பொடி நிறைய போட்டீங்களா? பொடி நிறைய போட்டீங்களா? நினைக்கிற பொடியே இல்லாம இருந்துச்சு சாப்பாடு. அரிசி கம்மியா என்ன அரிசி போட போறீங்க? இந்தியாவிலே அதிசயமான அரிசி. அது என்ன அரிசி? ஓ சூப்பர் நைஸ். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். போட்டுருப்பாங்க. ஓ அப்படி இருக்கும். சூப்பர் சூப்பர். பாருங்க, இதான் நம்ம கவிக்கண்ணன். ஏங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைக்கும் பாருங்க. அவ்வளோதான். ஹாய் வெட்ரி, எதுக்கு வெட்டுறீங்க அதை? இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு. ஓ சூப்பர். கலத்துக்கொண்டு இருக்கு பாருங்க, கொதிக்கிறது. லைட்டா உடனே பரவாயில்ல. நெக்ஸ்ட் கைஸ் அரிசி போடுறாங்க.
அலசிட்டு சாம்பார் தடவை போட்டாச்சு guys. அரிசி கொதிக்கிறது guys. பொடி போட்டோம். அண்ணா சாயங்காலம் போட்டு ஹலோ guys, நெக்ஸ்ட் முட்டை அவிக்க போறாங்க. கழுவிட்டு போனானா யா முட்டை இங்கே வரும். சூப்பர். உடஞ்சிருச்சோ நம்ம செஃப் கையில போட்டாங்க உள்ள போறதுல. நம்ம கஷ்டப்பட்டு பத்திட்டு வந்திருக்கோம் இங்க இருந்து. சரி. ஹாய் ஹாய் கவி. ஏன் இப்ப உப்பு போட்டாங்க முட்டையில? ஏன் உப்பு போட்டாங்கன்னா முட்டை இங்க உடையாம பாருங்க. முட்டை உடையாம இருக்கும், அதனால தான் உப்பு போட்டிருக்காங்க. ஓகே தேங்க் யூ guys. பாருங்க எப்படி இருக்கு. வந்துச்சா? பொடி தேவையில்லை நினைக்கிறேன். guys பாருங்க எப்படி இருக்குது. பிரியாணி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். என்னடா என்னடா டன் டன் டன். மூடி எங்க? ரைட்டா மூடு. திருப்பி மூடா இப்படி முடியும். இப்படியா? லாஸ்டா நெய் கொஞ்சம். அப்படியே மூடு. போடலாம்ல அது டேல்றா. பொடி வேணாம் நினைக்கிறேன். மருது பொடி வேணாம்ல. முட்டை கிரேவி. அதே மாதிரி கோல்டு வின்னர் ஃபர்ஸ்ட். இதுல போட்டுமா. இது வெங்காயம். வெங்காயம் போடுறாப்ல. அதுல போறேன். மிளகா போடுறாப்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன நான் சொல்றது. இஞ்சி மூடு அப்படியே கவரோட போட மாட்டாப்ல. இதுக்கு போடுவாப்ல. வெங்காயம் இருக்கு. தக்காளி போட்டாங்கோ. அடுத்து என்ன போடுவாங்கோ தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவைப்படுமோ? வேமா அள்ளிட்டு வா. ஆனால் மிளகா தூணுமா போட. கீழே பிடிக்கல. அதை மிளகா தூணுமா போட. நெக்ஸ்ட் லைட்டா மிளகாய் தூள் போடு போடு. போதுங்க. லைட்டா தண்ணி ஊத்துறாங்க. விடு விடு. லைட்டா கேசரி பவுடர். அவ்வளோ ஆயிடுச்சா இல்லையா? உப்பு போட்டேன். போதும் போதும் போதும். உப்பு போடணும். உப்பு போடலாம். பார்க்கவே செமையாக இருக்கு. கொஞ்சோன்னு உப்பு போடுறாங்க. எங்க முட்டை நிறைய முட்டை இல்லாம. நெக்ஸ்ட் முட்டை அப்படியே கொட்டி விட்டு 5 உடம்பு முட்டை குழம்பு. இடம் காணாதுன்னு நினைக்கிறேன். கிண்டி விடு. போட்டு விடு. முட்டை எடுத்து தட்டி விடுறா. அப்படியே உள்ள நம்மளா அப்படியே 2 படி எடுத்துட்டு நீ சொல்ல வேணாம். சாப்பிட்டு கீழே பிடிச்சிருக்கியா? ஒரு சைடு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? சொல்லு, எப்படி சொல்லு, கையை கட்டணும். எப்படி நல்லா இருக்கு. ஹரி சூப்பரா இருக்கு.